பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்க்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். இந்த பகுதியானது முற்றுமுழுதாக பெண்களுக்கான ஆரோக்கியம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. அதாவது பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், நோய் நிலைமைகளின் பட்சத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் சார்ந்தும் நாங்கள் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது பற்றிய மருத்துவர்களினுடைய ஆலோசனைகள் பல நிறைந்த பகுதியே இந்த மகளிர்கே பகுதியானது அமைந்துள்ளது. நிச்சயமாக அனைத்து பெண்மணிகளுக்கும் ஒரு பயனுள்ள பகுதியாக அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக மகளிர்கே பகுதி அடுத்து. அனைவருக்கும் வணக்கம். மகளிர்கே நிகழ்ச்சியினூடாக பெண்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் வைத்திய கலாநிதி மன்சூர் நுஸ்ரத் ரோஷானா, சிரேஷ்ட விரிவுரையாளர், நஞ்சியல் மற்றும் பரம்பரை மருத்துவத்துறை, சித்த மருத்துவ பீடம், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்று இந்த பெண்கள் ஆரோக்கிய நிகழ்ச்சியினூடாக நான் உங்களுடன் கலந்துரையாட வந்துள்ள டாபிக் என்னன்னு சொன்னா, வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள், அவற்றை எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது பற்றிய சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். உண்மையிலே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தமட்டில் ஸ்ரீலங்காவை பொறுத்தமட்டில் எக்கனாமிக் கிரைசிஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. எனவே பெண்களும் வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் எம்மவரிடையே காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் பெண்கள் வேலைக்கு செல்வதனால் முதலில் அவர்களுடைய உடல் உளரீதியாக அவர்களை பராமரிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள், இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடியதை நாங்கள் காண்கிறோம். உண்மையிலேயே பேஷண்ட்ஸ் எங்களை மீட் பண்ற நேரமும் அவர்களுடைய பிரதான ஒரு கம்ப்ளைண்டாக இருப்பது இதுதான். தனக்கு சரியான போஷாக்கான உணவுகளை எடுத்துக்கொள்வதில், ப்ராப்பராக குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதில்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல, குடும்பத்தை பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு டாக்டர், இதனால நான் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன், இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எங்களோட சொல்றதை நாங்கள் அதிக அளவு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே நாங்கள் காலை உணவை அதிகளவானாக்க ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் வேலைக்கு ஓடுறோம். காலையில் கிளம்பினா டைம் போகிறதே தெரியாமல் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதே மாதிரி நாங்களும் டைமுக்கு வேலைக்கு போகணும், வேலை வெளியூர்ல இருக்குது, பஸ் எடுக்கணும், போகணும், ஓடணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இதனாடி காலை சாப்பாடை மிகவும் அதிகமானோர் ஸ்கிப் பண்ணி போறதை நாங்கள் பார்க்குறோம். இதால பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம்ஸ், அல்சர் ப்ராப்ளம், குடற்புண்கள் ஏற்படுறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ரைட். ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அதாவது நேரத்தை டைமை கன்சியூம் பண்ணுறோம், ஆனால் அதோட சேர்த்து நியூட்ரிஷனலாக ஃபுட் எடுக்கலாம். அப்படிங்கிற நேரம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு கப் பாலை காய்ச்சி ஈஸியாக குடிச்சிட்டு போகலாம். அதே மாதிரி ஒரு இதர வாழைப்பழம் இருக்கலாம், அல்லது செவ்வாழைப்பழம், பெண்களுக்கு மிகவும் ஒரு மருத்துவ குணம் மிக்க வாழைப்பழம் என்னே சொல்லலாம். ஒரு செவ்வாழைப்பழம், ஒரு கிளாஸ் பால் போதுமானது ஒரு காலை சாப்பாட்டை நாங்கள் எடுத்துட்டு போகிறதுக்கு. இல்லை அதே மாதிரி என்ன செய்யலாம், நைட் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு 3 பேரிச்சம்பழம், 2 பாதாம், 2 முந்திரி, ஒரு 5-6 கைப்பிடி முந்திரி, திராட்சைன்னு சொல்லுவோம். இதை நீரில் ஊற வச்சுட்டு, நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு, காலையில் ஒரு பால் கிளாஸை காய்ச்சி அதை நாங்கள் பிளெண்டரில் அடிச்சுட்டு ஒரு ஸ்மூத்தி மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அல்லது ஒரு ஒடியல் மா அல்லது ஒரு சத்து மா, இதை நாங்கள் ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு 2 உருண்டைகளை எடுத்து உருட்டி போகிற வழியிலேயே சாப்பிட்டுட்டு நன்றாக தண்ணி குடிச்சிட்டு போகலாம். இது ஒரு வேளை உணவை எங்களுக்கு நன்றான ஒரு அழகான முறையில் எங்களுக்கு தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, பெண்கள் சொல்லுவாங்க, கீரைகள், மரக்கறிகள், இலை வகைகளாக இருக்கட்டும், இது எங்களுக்கு எடுக்கிறதுக்கோ, அதாவது ஒரு சம்பலாகவோ, ஒரு பச்சடியாகவோ எடுக்கிறதுல எங்களுக்கு டைம் இல்லை, எடுக்க முடியாமல் இருக்குண்டு. ஸோ நாங்கள் இந்த மாதிரி கீரைகள், இலை வகைகளை ஸ்கிப் பண்ணி போகிறதுனாடி பெண்களுக்கு இருக்கிற அதிக பிரச்சனை குருதிச்சோகை. இந்த குருதிச்சோகை ஹீமோகுளோபின் ரத்தத்தில் குறைஞ்சு போகிற ஒரு அளவு. இதனாடி என்ன நடக்குது, குருதிச்சோகையை தொடர்ந்து மாதவிடாய் ஒழுங்கின்மை, மாதவிடாய் கோளாறுகள், அதே மாதிரி பெயின்ஃபுல்லான ஒரு ப்ளீடிங் இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. எனவே நாங்கள் என்ன செய்யலாம், இதுக்கான ஒரு
வழிமுறையாக வீட்டிலேயே சில சில பொருட்களை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். உதாரணமா உங்களுக்கு சொல்ல போனா கருவேப்பிலை சத்துப்பொடி. அதாவது கருவேப்பிலை, அதோட உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பாசி பருப்பு, துவரம் பருப்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம், லைட்டா பெருங்காயம், இவற்றை தனித்தனியா ரோஸ்ட் பண்ணி இடிச்சு ஒரு பவுடர் மாதிரி வச்சுக்கொள்ளலாம். இதை நாங்க என்ன செய்யலாம், நாங்க காலையில் எடுக்கிற ஒரு இடியப்பம் இருக்கலாம், ஒரு தோசையா இருக்கலாம், ஒரு இட்லியா இருக்கலாம், இதோட சேர்த்து தொட்டு சாப்பிட்டாலே போதும். எங்களுக்கு எல்லா விதமான இரும்பு சத்து, கால்சியம் இதெல்லாமே நன்றாக கிடைக்கும். ரைட். அதே மாதிரி ஒரு வல்லாரை, ஒரு முருங்கலை, இவற்றை பொடி பண்ணி நாங்க எடுக்கிற ஏதாவது ஒரு சத்துமா இருந்தா அதோட சேர்த்துட்டு ஒரு கஞ்சி மாதிரி, ஒரு களி மாதிரி டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் காணும் நாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதோட கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அதுல நிறைய எங்களுக்கு பெண்களுக்கு தேவையான விட்டமின் டி அதுல அதிக அளவுல காணப்படுது. இந்த விட்டமின் டி எங்களுக்கு எதுக்கு தேவைன்னு சொன்னா எங்களோட எலும்புகள், தசைகள் பலம் வர்றதுக்கு, கால்சியம் டெஃபிஷியன்சி வராம எங்களை பாதுகாக்கிறதுக்கு விட்டமின் டி கட்டாயம் தேவை. கால்சியத்தோட அப்சர்ப்ஷனுக்கு அது தேவை. ஸோ இந்த மாதிரியான சில பொருட்களை நாங்க எங்களோட மூலிகை பொருட்களை வேலைக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை உடனடியாக நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இது காலை உணவாக இருக்கட்டும். அதே மாதிரி பகல் உணவுகள்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா கட்டாயமாக கீரைகள், மரக்கறிகள், அதே மாதிரி பழங்களை பொறுத்த மட்டும் சீசனல் ஃப்ரூட்ஸ் கட்டாயம் எடுக்கணும். சில பெண்கள் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் வாழைப்பழம் சாப்பிட மாட்டேன், பலாப்பழம் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டு எனக்கு செமிக்காது டாக்டர், எனக்கு மாம்பழம் சாப்பிடல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே அப்படி இல்லை. சீசனுக்கு எங்களுக்கு விளையிற மரக்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், கட்டாயம் அந்த சீசன்ல வர நோய்களுக்கு நிவாரணியாக அமையுது. எனவே அதை நாங்க கண்டிப்பாக எடுக்கணும். பலாப்பழம் ஒத்துக்கொள்ளாதுன்னு யாருக்குமே இல்லை. பலாச்சுளை ஒன்றை சாப்பிட்டுட்டு நாங்க என்ன செய்யலாம், அதனோட ஒரு சீடை பச்சையா சப்பி சாப்பிட்டோம்னா அந்த பலாப்பழத்தை செமிக்க பண்ணக்கூடிய நொதியங்கள் அந்த விதையில காணப்படுது. ஸோ இப்படி நாங்க எடுத்துக்கொண்டு போறதுனாடி எங்களோட வாழ்க்கையில என்ன செய்யலாம், எங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் கோளாறுகள், அதே மாதிரி எங்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை கண்டு கொள்ளலாம் என்பதை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறதோட, என்னுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சோம்னா உள ரீதியாகவும் நன்னிலை பெறலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.